ஒரு தடவை ஒரு அழகான வண்ணத்து பூச்சி பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கம்பளி பூச்சி ரொம்ப சோகமா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துச்சான். ஓகே. உடனே அந்த வண்ணத்து பூச்சி பக்கத்துல போய் ஏன் இவ்வளவு சோகம் கேட்டிருக்கு. அதுக்கு அந்த கம்பளி பூச்சி, என் நெருங்கிய நண்பனை நான் நிரந்தரமா இழந்துட்டேன், அவனுக்கு மரணம் நிகழ்ந்துருச்சுன்னு கண்ணீரோட சொல்லியிருக்கு. ஆ அப்படியா? ஆமா. உடனே அந்த வண்ணத்து பூச்சி சிரிச்சுக்கிட்டே தான் சிறகுகளை விரிச்சு, நான் தான் உன் நண்பன், எனக்கு மரணம் வரல, நான் உருமாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். வாவ், ரொம்ப ஆழமான ஒரு கதை இது. கண்டிப்பா. அதாவது மரணம்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு புதிய பரிமாணத்தோட தொடர்ச்சி அப்படிங்கறது இந்த வைரலான கதை ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா? இது ஒரு சரியான தொடக்கம்னு சொல்லுவேன். ஆமா. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல மார்ட்டின் ஷூல்மேன் எழுதின கார்மிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற புகழ்பெற்ற புத்தகத்தை பத்தி தான் ரொம்ப தீவிரமா பேச போறோம். ஆமா, இந்த புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்களை பேசுது. எக்ஸாக்ட்லி. முற்றிலும் ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்காக, அதாவது உங்களுக்காக. கர்மவினை, மறுபிறவி, இதோட அடிப்படை உண்மைகளை நாம இன்னைக்கு அலச போறோம். ஆன்மாவோட பயணம், சந்திரனின் கணுக்கள், அப்புறம் நவீன உளவியலுக்கும் முந்தைய பிறவிகளுக்கும் என்ன சம்பந்தம்னு விரிவா பார்க்கலாம். கண்டிப்பா. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த கம்பளி பூச்சு கதை இந்த புத்தகத்தோட மையக்கருத்துக்கு ரொம்ப சரியா பொருந்தது. ஓஹோ, அப்படியா சொல்றீங்க? ஆமாங்க. அதாவது ஷூல்மேனோட தத்துவமே இந்த உருமாற்றத்தை பத்தி தான். பௌதீக உடம்புக்கும் உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்குமான உறவை நாம எப்படி பாக்குறோங்கிறத பொறுத்து தான் கர்மாவோட ரகசியமே அடங்கியிருக்கு. உடம்புக்கும் ஆன்மாவுக்குமான உறவு, இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஆக்சுவலா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச பண்டைய எகிப்தியர்களோட சடங்குகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க இறந்தவங்களோட உடம்ப பதப்படுத்தி அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள், நகைகள், ஏன் சாப்பாட்டை கூட உள்ள வச்சு புதைச்சாங்க. ஆமா, மம்மிகளை பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ரைட். ஆனா மறுபுறம் இந்திய கலாச்சாரத்தை பாத்தீங்கன்னா உடம்ப நெருப்புல போட்டு எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க. சில பழங்குடி சமூகங்கள்ல உடம்ப கழுகுகளுக்கு உணவா கொடுத்துடுவாங்க. பாக்க போனா இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு ரொம்ப முரண்பட்ட பழக்க வழக்கங்கள் இல்லையா? அதேதான். ஒரு கலாச்சாரம் உடம்பை எப்படியாவது பாதுகாக்கணும்னு நினைக்குது, இங்கோல கலாச்சாரம் உடம்ப சுத்தமா அழிச்சிடணும்னு நினைக்குது. இது ரெண்டுக்கும் எப்படி ஒரு பொதுவான பாயிண்ட் இருக்க முடியும்? அந்த பொதுவான பாயிண்ட் ஆன்மா அப்படிங்கிற ஒரு கருத்தியல் தான். இந்த ரெண்டு கலாச்சாரங்களுமே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அது என்ன விஷயம்? அதாவது இந்த பௌதீக உடலுங்கிறது ஆன்மா தற்காலிகமா தங்கி இருக்கிற ஒரு கோவில் இல்லைன்னா ஒரு வாகனம் மட்டுமே. ஒரு வாடகை வீடு மாதிரி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. எகிப்தியர்கள் அந்த வாகனத்துக்கு மரியாதை செலுத்தினாங்க. இந்தியர்கள் அந்த வாகனத்தோட தேவை முடிஞ்சிடுச்சுன்னு இயற்கையோட கலக்க வச்சாங்க. ஆன்மாவுக்கு எப்ப தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி புதிய உடல்களை அது உருவாக்கிக்கும். ஓ, உடம்பு ஒரு தற்காலிக வாடகை வீடுங்கிறது புரியுது. ஆனா அந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தை வரும்போதெல்லாம் நிறைய பேர் அதை ஒரு சாபமா தானே பாக்குறாங்க. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய தப்பான புரிதல். நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், அதனாலதான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில தான் கர்மாவே பாக்குறாங்க. இதை அறிவியல் பூர்வமா புரிஞ்சிக்க வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. கர்மாவை ஒரு தண்டனைன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஷூல்மேன் இது ரொம்ப அற்புதமா அறிவியல் விதிகளை வச்சு விளக்குறாரு. நிஜமாவா? அறிவியலை வச்சா? சர் ஐசக் நியூட்டனோட புகழ்பெற்ற 3ஆம் விதியை எடுத்துக்கங்க. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு இல்லையா? ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். இப்போ புத்தர் சொன்ன அந்த புகழ்பெற்ற வாசகத்தோட இதை ஒப்பிட்டு பாருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள், இல்லனா எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். ஓஹோ, ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றீங்களா? ஆக்சுவலா ஆமா. இந்த ரெண்டுமே அடிப்படையில் இயற்கையோட இயற்பியல் விதிகளைத்தான் வெவ்வேறு மொழிகள்ல சொல்லுது. கர்மாவோட சட்டம்ங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு சமன்பாடு, அதாவது ஒரு ஈக்குவேஷன், அவ்வளவுதான். இருங்க ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. கேளுங்க. நியூட்டனோட விதி கண்ணுக்கு தெரியற பொருட்களுக்கு பொருந்தும். ஒரு பந்த செவத்துல அடிச்சா அது திரும்ப வரும். ஆனா ஆன்மா, கர்மா, முற்பிறவி, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மெய்ப்பொருளியல் விஷயங்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு செயலுக்கும் இன்னைக்கு நடக்கிற ஒரு விளைவுக்கும் எப்படி இயற்பியலை கொண்டு வர முடியும்? இது ரொம்ப ஓவரான ஒரு ஒப்பீடு மாதிரி தெரியலையா? இத ஒரு பந்த செவத்துல அடிக்கிற சாதாரண விதியா பார்க்காம நம்ம நவீன யுகத்தோட தொழில்நுட்பத்தோட பொருத்தி பார்ப்போம். ஓகே, எப்படி? நீங்க வங்கியில ஒரு கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்க அந்த பணத்தை செலவழிச்சு பல வருஷம் ஆகியிருக்கலாம். அந்த செயல் முடிஞ்சிடுச்சு. ஆனா அதுக்கான வட்டி காம்பவுண்டிங் முறையில ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? கண்டிப்பா, பேங்க் சும்மா விட மாட்டாங்க. அதே போல உங்க கம்ப்யூட்டர் எடுத்துக்குங்க. சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஹேங் ஆகுது. நீங்க எந்த புது சாஃப்ட்வேரும் ஓபன் பண்ணல, ஆனா
டாஸ்க் மேனேஜர்ல பாத்தீங்கன்னா ரேம் ஃபுல்லா யூஸ் ஆகுற மாதிரி காட்டும். ஆமா, பேக்ரவுண்ட்ல ஏதோ ஓடிட்டு இருக்கும். எக்ஸாக்ட்லி. பின்னணில, அதாவது பேக்ரவுண்ட்ல நீங்க எப்போதோ ஓபன் பண்ணி சரியா க்ளோஸ் பண்ணாத ஒரு பழைய புரோகிராம் உங்க மெமரிய உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. கர்மாவும் ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான். வாவ். ஒரு செயல் செய்யும்போது வெளிப்படுற எனர்ஜி அதுக்கான சரியான எதிர்வினைய சந்திச்சு சமநிலை அடையிற வரைக்கும் அழியாம அப்படியே தொடருது. ஆம், கர்மாவை ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இல்லனா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா இங்கேயும் எனக்கு ஒரு லாஜிக்கல் இடிக்குது. என்ன லாஜிக் இடிக்குது? ஒரு பேங்க்ல நான் கடன் வாங்கினா அது எனக்கு ஞாபகம் இருக்கும், நான் கட்ட ட்ரை பண்ணுவேன். ஆனா முற்பிறவில நான் யாரா இருந்தேன், என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு எந்த ஞாபகமே இல்லையே. ரைட். எனக்கு ஞாபகமே இல்லாத ஒரு கடனுக்கு நான் ஏன் இன்னைக்கு வட்டி கட்டணும்? இது இந்த சிஸ்டத்துல இருக்கிற ஒரு டிசைன் ஃப்ளா மாதிரி தோணலையா? இல்லவே இல்ல. ஆக்சுவலா இந்த கேள்விக்கு பரமஹம்ச யோகானந்தரோட ஒரு அற்புதமான விளக்கத்தை புத்தகம் மேற்கோள் காட்டுது. ஓ, அவர் என்ன சொல்றாரு? முந்தைய பிறவிகளோட நினைவுகள் அழிக்கப்படுறது ஒரு டிசைன் ஃப்ளா கிடையாது, அது இயற்கையோட மிகச்சிறந்த டிசைன் ஃபீச்சர் அப்படின்னு சொல்றாரு. டிசைன் ஃபீச்சரா? அது எப்படி? ஒரு சீடன் யோகானந்தர் கிட்ட இதே கேள்வியை கேட்டான். அதுக்கு அவர், வாழ்க்கைங்கிறது கடவுளோட பெருங்கடல்ல மூழ்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சங்கிலி. அந்த சங்கிலியோட ஒரு சின்ன கண்ணிய, ஒரு லிங்க மட்டும்தான் நீங்க இப்போ தண்ணிக்கு வெளியே பாக்குறீங்கன்னு சொன்னாரு. அதாவது இந்த ஒரே ஒரு பிறவியை மட்டும்தான் நம்ம பார்க்கறோம். அதேதான். அந்த சங்கிலியோட தொடக்கமும் சரி முடிவும் சரி கடலுக்கு அடியில ஆழமா மறைஞ்சிருக்கு. நீங்க கடந்த 1000 பிறவிகள்ல அனுபவிச்ச மரண வலிகள், இழந்த உறவுகள் எல்லாத்தையும் ஒரு மனித மூளை இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? பைத்தியமே பிடிச்சிடும். நிம்மதியா ஒரு நாள் கூட வாழ முடியாது. வெடிச்சிடும். அதனாலதான் இந்த பிறவிக்கு எந்த பாடம் தேவையோ அத மட்டும் ஒரு மெல்லிய உணர்வா பிரபஞ்சம் நம்ம கூட அனுப்புது. ஓஹோ, இது ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு. நினைவுகள் அழிக்கப்பட்டாலும் அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நம்ம கூடவே வருதுன்னு சொல்றீங்க. ஆமா, கரெக்ட். இது நான் என் சொந்த அனுபவத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கறேன். எனக்கு சில நேரங்கள்ல எந்த லாஜிக்கும் இல்லாம ஒரு அதீத பயம் வரும். ஒரு ஃபோபியான்னு வச்சுக்கோங்களேன். என்ன பயம் அது? எனக்கு தண்ணினா ரொம்ப பயம். இத போல பலருக்கும் இருட்டு, உயரம் இல்ல சில விலங்குகளை பார்த்தா தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட பயம் வருது இல்லையா? இதற்கும் நீங்க சொல்ற அந்த சங்கிலிக்கும் சம்பந்தம் இருக்கா? 100க்கு 100 சம்பந்தம் இருக்கு. இங்கதான் ஷூல்மேனோட தத்துவம் உளவியலோட இணையுது. அப்படியா? எப்படி இணையுது? நம்ம பௌதீக மூளை கடந்த காலங்களை மறந்துட்டாலும் நம்ம ஆன்மாவோட ஆழமான நினைவகத்துல நாம அனுபவிச்ச உச்சகட்ட உணர்ச்சிகளோட நெகட்டிவ்கள் பதிவாகியிருக்கு. ஒரு கேமரா ரோல் மாதிரி. ஓ, ஆன்மாவோட மெமரியில ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆமா. இப்போ உங்களுக்கு தண்ணிய பார்த்தா பயம் வருதுன்னா இந்த பிறவியில நீங்க கடல்ல மூழ்கி இருக்க மாட்டீங்க. ஆனா முந்தைய பிறவிகள்ல ஒண்ணுல நீங்க நடுக்கடல்ல கப்பல் விபத்துல சிக்கியோ இல்ல சுனாமில மூச்சு திணறி இறந்திருக்கலாம். மை காட், கேக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த மரணத்தோட இறுதி வினாடியில உங்க ஆன்மா உணர்ந்த அந்த அதீத பயமும் வலியும் ஒரு அழிக்க முடியாத எரர் கோடு மாதிரி உங்க ஆன்மாவோட ப்ரோக்ராம்ல பதிவாயிடுது. இது ஏத்துக்க கொஞ்சம் கடினமா இருந்தாலும் பல விஷயங்களுக்கு விடை சொல்லுது. ஆனா நவீன உளவியல் இது ஏத்துக்கிறதே இல்லையே. ஆமா, அது உண்மைதான். மனநல மருத்துவர்கள் டீசென்சிடைசேஷன் அப்படிங்கிற முறையில உணர்வற்றதாக்குற ஒரு தெரப்பி கொடுக்கறாங்களே. அதுதான் நவீன உளவியலோட மிகப்பெரிய குறைபாடுன்னு ஷூல்மன் வாதிடுறாரு. ஒருத்தருக்கு தண்ணிய பார்த்து பயம்னா நவீன உளவியல் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய காட்டுவாங்க. ஆமா, முதல்ல ஒரு டம்ளர்ல தண்ணிய காட்டுவோம், அப்புறம் சின்ன தொட்டில இறங்க சொல்லும். மெல்ல மெல்ல அந்த பயத்தோட உணர்வை மூளையில செயற்கையா மழுங்கடிக்கிற பயிற்சியை கொடுக்கும். ஆமா, இப்படிதான் தெரப்பி நடக்கும். இதுல என்ன தப்பு? இது எவ்வளோ ஆபத்தானது தெரியுமா? அந்த பயத்துக்கான மூல காரணம் என்னன்னு தேடாம அந்த நபரோட ஒட்டுமொத்த சென்சிட்டிவிட்டியுமே இந்த முறை மழுங்கடிச்சிடுது. ஓஹோ, அப்போ இது நிரந்தர தீர்வு கிடையாதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. முந்தைய பிறவியோட அந்த பழைய அதிர்வுகள் தற்போதைய வாழ்வுல சில ஒளியின் தூண்டுதல்களால, அதாவது ட்ரிகர்ஸ் ஆஃப் லைட்டால மீண்டும் வெளிப்படுது. அதை மழுங்கடிக்கிறதுனால தீர்க்க முடியாது. ஒரு நிமிஷம், உளவியல் முறை உணர்வை மழுங்கடிக்குது, அது தப்பு. ஓகே, ஆனா கர்மஜோதிடம் மூலமா என் பயத்துக்கு காரணம் முற்பிறவின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் என் பயம் எப்படி போகும்? இது நல்ல கேள்வி. ஆமா, நான் போன ஜென்மத்துல கடல்ல மூழ்கி செத்து போனேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மூளையோட கெமிக்கல் சேஞ்சஸ் எப்படி மாறும்? அதுக்கான மெக்கானிசம் என்ன? இத இப்படி புரிஞ்சுக்குங்க. நீங்க ஒரு இருட்டு அறையில பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பயங்கரமான உருவம் உங்களை பயமுறுத்துது. உங்களுக்கு வியர்க்குது, இதயம் வேகமா துடிக்குது.
ஓகே. ஆனா திடீர்னு லைட்ட போடுறீங்க, அங்க இருக்கிறது வெறும் ஒரு பழைய கயிறுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுது. இப்போ அந்த பயம் தொடருமா? கண்டிப்பா தொடராது. ஏன்னா அது கயிறுன்னு என் மூளைக்கு தெரிஞ்சிருச்சு. அதேதான். உங்க மூளை உண்மை என்னன்னு உணர்ந்துடுச்சு. கடந்த பிறவியோட டிராகோங்கிறதும் இருட்டுல தெரியற கயிறு மாதிரி தான். அது இப்ப பிறவிய சேர்ந்ததில்ல, அந்த ஆபத்து இப்போ இல்ல அப்படிங்கிற விழிப்புணர்வு ஆன்மாவுக்கு வரும்போது, மூளை அந்த தேவையற்ற பேக்ரவுண்ட் ப்ராசஸ உடனே க்ளோஸ் பண்ணிடுது. வாவ்! அருமையான விளக்கம். விழிப்புணர்வு தான் அந்த லைட் ஸ்விட்ச். பயத்தோட வேர் அறுபடுது. சூப்பர். சரி, நீங்க கடலுக்கு அடியில மறைஞ்சிருக்கிற சங்கிலின்னு சொன்னீங்க. அந்த சங்கிலிய நாம எப்படி பார்க்கறது? எனக்குள்ள என்ன எரர் கோடு இருக்கு? நான் எந்த இருட்டறையில நிக்கிறேன்னு தெரியணும்னா எனக்கு ஒரு மேப் தேவையே. கண்டிப்பா ஒரு மேப் தேவை. அப்படி நம்ம ஆன்மாவோட பயணத்தை புரிஞ்சுக்க ஜோதிடத்துல ஏதாவது கருவிகள் இருக்கா? ஜோதிட சாஸ்திரத்துல அந்த துல்லியமான வரைபடம் தான் சந்திரனின் கணுக்கள், அதாவது லூனார் நோட்ஸ்னு அழைக்கப்படுது. லூனார் நோட்ஸ். மேற்கத்திய ஜோதிடமா இருந்தாலும் சரி, நம்ம இந்திய ஜோதிடத்துல ராகு கேதுன்னு அழைக்கப்படுறதா இருந்தாலும் சரி, இந்த வட மற்றும் தென் கணுக்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கு. ஓஹோ, ராகு கேதுவ பத்தி தான் நாம பேசுறோமா? ஆமா, இந்த கணுக்கள் தான் ஒருத்தரோட கடந்த காலத்தையும் அவர் பயணிக்க வேண்டிய எதிர்காலத்தையும் இணைக்கிற பிரபஞ்ச பாலம். அப்ப வெறும் ராசி பலன் பார்க்கறத தாண்டி இதை பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. வெறும் ராசிய வச்சு பலன் சொல்றத தாண்டி இந்த லூனார் நோட்ஸ வச்சு ஒருத்தரோட முழுமையான கர்ம வினையையும் ரொம்ப துல்லியமா ஸ்கேன் பண்ணிட முடியும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இதை கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். தெற்கு கணு, வடக்கு கணு, அதாவது சவுத் நோடு அண்ட் நார்த் நோடு. இது ரெண்டுக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம்? முதல்ல தெற்கு கணு பத்தி பேசுவோம். ஓகே. இது முழுமையா கடந்த காலத்தை மட்டும்தான் குறிக்குதா? ஆமா, தெற்கு கணுங்கிறது ஒருத்தரோட கடந்த பிறவிகளோட ஒட்டுமொத்த தொகுப்பு. பல பிறவிகளா நீங்க செஞ்சு பழகி போய் அதுல நீங்க மாஸ்டர் ஆகிட்ட திறமைகளோட தொகுப்பு இது. அதாவது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான இடம். அதேதான். இதுக்காக நீங்க எந்த புது முயற்சியும் செய்ய தேவையில்ல. இயல்பா அந்த திறமை உங்களுக்குள்ள இருக்கும். இதை நான் என் கற்பனையில இப்படி பார்க்கறேன். இது ஒரு பழக்க தோஷத்தால தூக்கி எறிய முடியாத பழைய செருப்பு மாதிரி. அதாவது அந்த செருப்பு தேஞ்சு போயிருக்கலாம், பார்க்க அசிங்கமா இருக்கலாம், ஆனா காலில போட்டுக்க அவ்வளோ வசதியா இருக்கும். பல ஆயிரம் கொடுத்து ஒரு புது டிசைனர் ஷூ வாங்கி இருந்தாலும் வாசல்ல கிடக்கிற அந்த பழைய செருப்பே நம்ம கால் தேடி போகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாயையான சௌகரியமா இது. ரொம்ப அற்புதமான ஒப்புமை. அந்த பழைய செருப்பு உங்களுக்கு வசதியா இருக்கலாம், ஆனா அது உங்கள ஒரு மாரத்தானோட விடாது, மலை ஏற விடாது. கரெக்ட். உங்க வளர்ச்சிய அது தடுத்து நிறுத்துது. ஷூல்மென் தன்னோட புத்தகத்துல இதுக்கு ஒரு விவசாயியோட எருத உதாரணமா காட்டுறாரு. எருது எப்படி? ஒரு எருது எப்படி வயல்ல பல வருஷமா வெயில்ல உழுதுகிட்டே ஒரே நேர்கோட்டுல திரும்ப திரும்ப நடக்குமோ, அதே போல மனிதர்கள் தங்கள மாத்திக்கொள்ள தயங்குறாங்க. பரிச்சயமான பழைய பாதையிலே போறாங்க. ஆமா, புதிய சாத்தியக்கூறுகளை பார்க்க மறுக்கறாங்க. இந்த பழக்க தோஷம்தான் மனிதர்களோட அக்கிலிஸ் ஷீல், அதாவது அவங்களோட மிகப்பெரிய பலவீனமா மாறுது. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு முரண்பாடு தோணுதே. சொல்லுங்க. முந்தைய பிறவிகள்ல நான் ஒரு விஷயத்த மாஸ்டர் பண்ணிருக்கேன்னா அது என்னோட மிகப்பெரிய டேலண்ட் இல்லையா? அந்த திறமையை பயன்படுத்துறது எப்படி ஒரு பலவீனமா மாறும்? அப்போ சவுத் நோட் முழுசா தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு தீய சக்தியா? அப்படி இல்ல. தெற்கு கணு தீய சக்தி கிடையாது. அது உங்க கருவூலம், ட்ரெஷர்னு சொல்லலாம். ஆனா ஒரு மனிதன் அந்த திறமைய மட்டுமே புடிச்சு தொங்கிக்கிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர மறுக்கிறது ஆபத்து. ஓஹோ, தேங்கி போயிடக்கூடாது. எக்ஸாக்ட்லி. ஒரு தேங்கி போன குட்டையில எப்படி பாசி பிடிக்குமோ அது போல ஆன்மா தேங்கிடுது. இங்க தான் வடக்கு கணு, நார்த் நோடு உள்ள வருது. நார்த் நோட் என்ன சொல்லுது? வடக்கு கணு உங்க ஆன்மாவோட எதிர்கால வளர்ச்சியை குறிக்குது. இந்த பிறவியில நீங்க புதிதா கற்க வேண்டிய பாடங்கள், உடைக்க வேண்டிய தடைகள், இதையெல்லாம் காட்டுது. இது அறிமுகம் இல்லாத கொஞ்சம் பயமுறுத்துற பாதையா இருக்கும். ஆமா, புதுசா ஒன்னு சேர்றதுனாலே பயமா தான் இருக்கும். ஆனா அந்த திசைய நோக்கி நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கும்போதுதான் ஆன்மா முழுமையான வளர்ச்சியை அடையுது. இதை கேட்கும்போது இந்த சந்திரனின் கணுக்கள் ஒரு காஸ்மிக் ஜிபிஎஸ் மாதிரி செயல்படுதுன்னு புரியுது. நம்ம எங்கேருந்து கிளம்பணும், எங்க போய் சேரணும்னு ரூட் மேப் போடுது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஆனா தத்துவமா இது கேட்க நல்லா இருக்கு. நம்ம அன்றாட வாழ்வுல சாதாரண உறவு சிக்கல்கள்ல இது எப்படி செயல்படுது? இதுக்கு ஏதாவது நடைமுறை கேஸ் ஸ்டடிஸ் இருக்கா? நிறையவே இருக்கு. புத்தகத்துல ஷூல்மேன் இத சில ஜோதிட அமைப்புகளோட விளக்குறாரு. ஒரு சூப்பரான உதாரணம் பார்ப்போம். சொல்லுங்க. ஒருத்தருக்கு கடகராசியின் வடக்கு கணு, அதாவது கேன்சர் நார்த் நோடு இருக்குன்னு வச்சுக்குவோம். இதோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? இவங்களோட தெற்கு கணு மகர ராசியில இருக்கும். அதாவது முற்பிறவியில மகர ராசி குணங்கள் இருந்திருக்கும். ஆமா,
முந்தைய பிறவிகள்ல இவங்க கேரியர், பணம், அந்தஸ்து, அதிகாரம் இத மட்டுமே குறிக்கோளா வச்சு வாழ்ந்தவங்க. மத்தவங்க உணர்வுகள பத்தி கவலைப்படாம சுயநலமா வெற்றிகளை மட்டுமே குவிச்ச ஒரு ஆன்மா இது. ஓஹோ, அப்போ உணர்ச்சிகளை கொன்னுட்டு லாஜிக் அண்ட் சக்சஸ் மட்டுமே துரத்துற ஒரு சிஇஓ மைண்ட் செட் மாதிரி? சரியா புடிச்சிங்க. அவங்க எந்த சவாலையும் தனியா நின்னு ஜெயிக்கிறதுல கில்லாடியா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த பிறவியில அவங்களோட வடக்கு கணு கடகராசியில இருக்கிறதால அவங்க முற்றிலும் வேற ஒரு பாடத்தை கற்க வேண்டி வரும். என்ன பாடம் அது? குடும்ப சுமைகளை ஏத்துக்கிட்டு மத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கற சூழல் அமையும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பை எப்படி கொடுக்கறது, எப்படி கூச்சம் இல்லாம பெறுவதுன்னு அவங்க கத்துக்கணும். இது அவங்க ஆன்மாவுக்கு புது பாடம். இது நான் நிறைய குடும்பங்கள்ல பார்த்திருக்கேன். சிலருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு குழந்தைய பாத்துக்கிறதோ துணைக்கிட்ட அன்பா இருக்கிறதோ ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும். ஆமா, அவங்க அந்த பாடத்தை இந்த பிறவியில தான் முதல் முறையா கத்துக்கறாங்க. ஓகே, இப்போ உறவுகள் பத்தி பேசும்போது திருமண வாழ்வுல வர்ற விவாகரத்து, பிரிவுகள் இதுக்கெல்லாம் இந்த கர்ம வினைக்கும் சம்பந்தம் இருக்கா? தவிர்க்க முடியாத தொடர்பு இருக்கு. விவாகரத்துல தவிக்கிற தம்பதிகளை பத்தி ஷூல்மேன் ரொம்ப கூர்மையான ஒரு உண்மையை பதிவு செய்றாரு. ஒரு உறவு முறியும் போது நம்ம சூழ்நிலையோ எதிர்த்தரப்பையோ குறை சொல்றோம். ஆனா மூல காரணம் அவங்களோட கடந்த கால சுயநல பழக்கங்கள்ல தான் இருக்கு. எப்படி சொல்றீங்க? விவாகரத்துங்கிறது வெயிட்டு பேரோட ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? இதுல முற்பிறவி சுயநலம் எங்க வருது? பல தம்பதிகள் தங்கள் துணைகிட்ட அன்பை காட்டும்போது கூட்டத்துக்கு ஒரு எலும்ப தூக்கி எறிகிற மாதிரி நடந்துக்கிறாங்க. த்ரோயிங் அ போன். அப்படியா? ஆமா, நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன் பார், நான் எவ்வளவு பெரிய தியாகின்னு கொஞ்சம் சலுகையை காட்டிட்டு கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. இது முந்தைய பிறவியோட சுயநல பழக்கம். தன்னை முன்னிலைப்படுத்துற ஈகோ. அதேதான். உண்மையான அன்புங்கிறது நிபந்தனை இல்லாம விட்டு கொடுக்கறதுலயும் தன்முனைப்ப அழிக்கிறதுலயும் இருக்கு. அந்த தியாகத்தை கத்துக்காத வரைக்கும் அவங்க எத்தனை கல்யாணம் பண்ணாலும் திருப்தி அடையவே முடியாது. ரொம்ப ஆழமான உண்மை இது. நாம காட்டுற கணக்கு பார்த்து அன்பு கூட கர்மாவோட எச்சமா இருக்கலாங்கிறது சிந்திக்க வைக்குது. சரி, இப்போ தனிப்பட்ட உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு வருவோம். ஓகே. குறிப்பா மருத்துவர்கள், நர்ஸுகள் இல்ல மற்றவர்களை குணப்படுத்துற ஹீலர்ஸ் இவங்கள பத்தி புத்தகத்துல ஒரு முக்கியமான குறிப்பு இருக்காமே? ஆமா, அது ரொம்ப பலரையும் சிந்திக்க வைக்கிற பகுதி. இயல்பாவே குணப்படுத்துற ஆற்றல் இருக்கிறவங்க, அது டாக்டரா இருக்கலாம், தெரபிஸ்டா இருக்கலாம், இவங்களுக்கு திடீர்னு சில நோய்கள் வரும்போது அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. ஆமா, நானும் யோசிச்சிருக்கேன். ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட் அட்டாக்ல இருக்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதற்கும் கர்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? என்னன்னா, இவங்க ஒரு நோயாளிய குணப்படுத்துற அதே மெக்கானிசத்தை அவங்க மேல பயன்படுத்த முடியாது. நான் இவ்ளோ பேருக்கு கை கொடுத்தேன், என்னைய பாத்துக்க முடியலேன்னு அவங்க விரக்தி அடைவாங்க. ஒரு சுய பச்சாதாபம் வந்துடும். ஆமா, ஆனா இதுல அவங்க ஒரு பெரிய ஆன்மீக பாடத்தை கத்துக்க வேண்டியிருக்கு. நோய்ங்கிறது உடலோட கோளாறு மட்டும் இல்ல, அது நம்ம எண்ணங்கள்ல, ஆன்மாவுல ஏற்படுற ஒரு முரண்பாடு. அதாவது டிஸ்ஹார்மனி இன் தாட். ஓஹோ, மனசுக்குள்ள இருக்கிற முரண்பாடோட வெளிப்பாடு தான் நோய். எக்ஸாக்ட்லி. வெளியே இருந்து கொடுக்கற மருந்துனால மட்டும் நிரந்தரமா குணப்படுத்த முடியாது. ஆன்மாவோட அமைதியில தான் உண்மையான ஆரோக்கியம் இருக்குன்னு அவங்க தான் வலியின் மூலமா உணர்றது தான் அவங்களுக்கான கர்ம பாடம். ஆஹா, ஒரு ஹீலர் தன் நோயை குணப்படுத்த ஆன்மாவோட ஒத்திசைவை சரி பண்ணணும். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்குது. என்ன தோணுது உங்களுக்கு? நியூட்டன் விதியில ஆரம்பிச்சு யோகானந்தர் சங்கிலி, சந்திரனின் கணுக்கள் வரைக்கும் பார்த்தா முற்பிறவி தவறுகளை திருத்திக்கிறது ஒரு ஏணியோட கீழ்ப்படிகளை உறுதியாக்குற மாதிரி தோணுது. வாவ், சூப்பரான ஒப்புமை. கீழே இருக்கிற படிகள் உடைந்தோ ஆடிக்கிட்ட இருக்கும்போது அதை சரி பண்ணாம அவசரமா மேலே ஏற நினைச்சா ஏணி சரிஞ்சு நாமளும் கீழே விழுந்துருவோம் இல்லையா? அதுபோல இந்த கர்ம மிச்சங்களை சரி பண்ணாம எந்த ஆன்மீக வெற்றியும் அடைய முடியாது. ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒப்புமை. நாம எல்லாமே அந்த பரிணாம ஏணியில தான் ஏறிட்டு இருக்கோம். ஷூல்மேன் புத்தகத்தோட இறுதியில ஒரு சூப்பரான சாராம்சத்தை முன்வைக்கிறாரு. என்ன அது? இந்த ஆன்மீக ஏணியில மேலே ஏறணும்னா முதல்ல மனிதர்கள் தேவையற்ற வதந்திகள், புறம் பேசுதல், அதாவது காசிப் அண்ட் ட்ரிவியா, இதெல்லாம் அறவே கைவிடணும்னு சொல்றாரு. ஆமா, மத்தவங்க வாழ்க்கைய பத்தி பேசுறதுலயே நம்ம முக்காவாசி எனர்ஜி வேஸ்டா போயிடுது. அதுவே ஒரு பெரிய கர்ம குப்பை மாதிரி சேர்ந்துருது. முற்றிலும் உண்மை. அந்த சில்லற விஷயங்களை விட்டுட்டு பிரபஞ்சத்தோட பேரோட்டத்தோட ஒன்றிணையணும். இதுக்கு அவர் ஒரு இயற்கையான வழிய சொல்றாரு. காற்று வீசும்போது வளைஞ்சு கொடுக்க கத்துக்கணும். பெண்டிங் வித் த விண்ட். ஆமா, ஒரு பெரிய மரம் புயல் அடிக்கும்போது ஈகோவால விரைப்பா நின்னா வேரோட முறிஞ்சிடும். ஆனா ஒரு சின்ன மூங்கில் காத்தோட வளைஞ்சு கொடுத்தா புயல் நின்னதும் திரும்ப நிமிர்ந்து நிக்கும். வாவ்.
வாழ்க்கையில வர கர்மாவோட விளைவுகளை எதிர்த்து போராடாம அதோட ஓட்டத்துல சீரா பயணிக்க கத்துக்கிட்டா வாழ்க்கை அமைதியான நதியா மாறும். மேலும் இத்தாலிய கவிஞர் டான்டேவோட படைப்புகளை ஒரு குறியீடா சொல்றாரு. டான்டேவுக்கும் கர்மாவுக்கும் என்ன கனெக்ட்? டான்டேயோட படைப்புகள் எப்படி இலக்கிய வரலாற்றுல ஒரு பழமைவாத சகாப்தத்தோட முடிவை குறிக்குதோ அது போல உங்களோட பழைய கர்மாவோட சுவடுகளை நீங்களே உங்க விழிப்புணர்வால முடிவுக்கு கொண்டு வரலாம். அந்த பழைய சவுத் நோட் செருப்பை கழட்டி எரிஞ்சிட்டு புதுசா பறக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இது ரொம்ப எம்பவரிங்கான ஒரு கருத்து. இது கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், அதாவது உங்களுக்காக இது ஒரு முக்கியமான செய்தி. உங்க வாழ்வில் நடக்கிற எந்த நிகழ்வும் பயமும் மனிதர்களும் தற்செயலான நிகழ்வுகள் கிடையாது. நீங்க இப்ப நெய்துகிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் பிரபஞ்ச நூலு தான் உங்க வாழ்க்கை. ரொம்ப அழகா சொன்னீங்க. நாம இந்த நாடகத்தோட பார்வையாளர்கள் மட்டும் இல்ல, அதை உருவாக்குற படைப்பாளங்களும் நாம தான். நம்ம எண்ணங்களுங்கிற தறியில விழிப்புணர்வு ஒளியோட நாம தான் இந்த வாழ்க்கையை நெய்யுறோம். எக்ஸாக்ட்லி. இந்த தேடலோட முடிவுல உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனைய நாங்க கொடுத்துட்டு விடைபெற விரும்புறோம். நீங்க ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவா, நீங்க ஏற்கனவே பாஸ்ட்ல இருந்திருக்கீங்க, அதுக்கும் மேலாவே இருந்திருக்கீங்க அப்படின்னு ஷூல்மன் ஆணித்தரமா சொல்றாரு. இத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்க்கணும். ஆமா, உங்க முந்தைய பிறவிகளோட அந்த மாபெரும் அறிவு களஞ்சியத்துல உங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற நீங்க மறந்து போன எந்த பிரம்மாண்டமான திறமைய நாளைக்கு காலையில நீங்க தட்டி எழுப்ப போறீங்க. கதையோட ஆரம்பத்துல வந்த அந்த கம்பளிப்பூச்சி மாதிரி உங்களுக்குள்ளும் பல பிறவிகளோட ஞானத்தை சுமந்த ஒரு வண்ணத்து பூச்சி உருங்கிக்கிட்டு இருக்கலாம். அந்த விழிப்புணர்வு லைட் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அது எப்போ சிறகு விரிச்சு பறக்கும், நீங்களே சிந்திச்சு பாருங்க.